எம்மாடி எம்மா! என்ன மேட்ச்டா சாமி! சும்மா வேற ரகமா இருந்ததுன்னு சொல்லியானும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஹானே அடிக்கிறாரு, பில்லான் அடிக்கிறாரு, ரகுவன்சி அடிக்கிறாங்க. அது மட்டும் நிறுத்தலங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் 2 பேரும் போட்டு உருன்னு உரிச்சுட்டாங்க. இன்னைக்கு மேட்ச் பார்க்கவே ரொம்ப 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 ஆர்வமா, சூப்பரா இருந்துன்னு சொல்லியாவணுங்க. முதல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ், நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் பண்றப்பா, அப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச கேகேஆர் வந்து வேற ரகமா இருந்தது. எஸ்பெஷலி ரஹானே, பில்லான 2 பேரும் சேர்ந்து மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தண்ணி காமிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெர்ரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பவர் பிளேல ரன்னோட வேகத்த பார்த்தீங்கன்னா, சும்மா மலன்னு ஏறுச்சு. இந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ஆட முடியுமா? அப்படிங்கிறது வேற ரகமா காமிச்சாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. பவர் பிளேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேம் கண்ட்ரோல் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போணுச்சு. எஸ்பெஷலி அந்த சர்துல் தாகூர் எடுத்த விக்கெட்டால பார்த்தீங்கன்னா, கேம் கண்ட்ரோலா அப்படியே வந்து கொஞ்சம் டவுன் ஆனாங்க. அதான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ரகுவன்சி, ரிங்கு சிங் இவங்களோட அந்த அதிரடியால வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில கேகேஆர் 220 அப்படிங்கிற ரன்ஸ்ங்கிறது போட முடிஞ்சது 20 ஓவர்ல. ஓகே, 20 ஓவர்ல 220ல அசால்ட்டா அடிப்பேன் அப்படின்ட்டு, அதுக்கு தகுந்த மாரி தான் இன்னைக்கு வந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ பொறுத்தவரைக்கும் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பேரும் சேர்ந்து சும்மா வேற ரகமா வந்து பேட்டிங் ஆடுனாங்க. 2 பேரும் அப்புறமா கிரவுண்ட சுத்தி காமிக்க ஆரம்பிச்சாங்க. 6 பவுண்டரின்ட்டு சும்மா ரகரகமா அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியாகணும். பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா நான் வந்து கேம முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கேம வந்து முடிச்சு வச்சாரு. 19.1 ஓவர்ல 221 ரன் சேஸ் பண்ணாங்க. 220 ரன் சேஸ் பண்ணாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச ஜெயிச்சது மட்டும் இல்லாம 2026 ஐபிஎல்ல அவங்களோட முதல் வெற்றிய பதிவு பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டையும் வேற பிரேக் பண்ணியிருக்காங்க. 2013ல இருந்து இதுவரைக்கும் ஒரு 13 வருஷமா அவங்க வந்து இந்த மேட்ச் ஐபிஎல்ல ஜெயிச்சதே இல்ல அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்ட இன்னைக்கு வந்து அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட வந்து பிரேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்த ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா, எப்பவுமே மேட்ச் நீங்க தோத்துருவீங்க. எதுக்கே நாங்க மேட்ச் பார்க்கணும் அப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க. பிளஸ் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி, இன்னைக்கு மேட்ச் வந்து ஜெயிச்சு, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு செய்திய குடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.